ஜூன் மாதம் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சதா இல்லையாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14 படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆனது. அதில் முதல் வாரம் 5ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் அவர்களுடைய கூட்டணியில் தக் லைஃப் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதைத் தொடர்ந்து சிம்பு த்ரிஷானும் முன்னணி பிரபலங்கள் இந்த படத்தில் இணையவும் இன்னும் பல மடங்கு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு கிடைச்சது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிச்சிருக்காங்க. ரெட் ஜெயண்ட் இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு நெகட்டிவாகவும் மிக்சடாகவும் தான் ரிவ்யூஸ் அதிகமாக கிடைச்சது. எதிர்பார்த்து போன ரசிகர்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. இதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய தோல்வியை பதிவு செஞ்சிருக்கு. முதல் வாரத்தில் மட்டும்தான் கலெக்ஷனே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட க்ளோசிங் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 97 கோடி வரைன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 கோடிகள் வரை இந்த படத்துடைய பட்ஜெட் இருக்கும்னு சொல்லப்படுது. கமலஹாசன், சிம்பு போன்ற முன்னணி நடிகர்களை வச்சு மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் பண்ண இந்த திரைப்படம் 100 கோடிகளை கூட வசூல் பண்ணல அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சோதனை தான். OTT + டிவி ரைட்ஸை இந்த படத்துடைய பட்ஜெட்டை ரெக்கவர் பண்ணாலும் தியேட்டரிக்கலாக இந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர். தக் லைஃப் வெளியான 5ஆம் தேதி பேரன்பும் பெருங்கோபமும் அப்படிங்கிற ஒரு சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆனது. சிவபிரகாஷ்ங்கிற டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இளையராஜா இசையமைச்சிருக்கும் இந்த படத்தை E5 என்டர்டெயின்மெண்ட்ங்கிற நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. விமர்சனங்கள் மிக்சடாகவும் நெகட்டிவாகவும் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சொல்கிற அளவுக்கு இந்த படம் மூவ் ஆகலை. முதல் வாரத்தில் 6ஆம் தேதி மெட்ராஸ் மேட்னி, பரமசிவன், ஃபாத்திமா இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆனது. இதில் மெட்ராஸ் மேட்னியில் சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்பிரியன் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. கார்த்திகேயன் மணிங்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. மெட்ராஸ் மோஷன் பிக்சர்ஸ்ங்கிற நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர்ஸ் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு டு ஓரளவுக்கு பாசிட்டிவான விமர்சனங்களை ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் வாரம் பெருசாக கலெக்ஷன் இல்லை அப்படின்னாலும் 2வது வாரம் மெதுவாக இந்த படம் பிக்கப் ஆனது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா 2.5 கோடிகளுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆவரேஜான ஒரு கலெக்ஷன் தான் இது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அடுத்தது விமல் ஹீரோவாக நடிச்சிருக்கும் பரமசிவன், ஃபாத்திமா. இசக்கி கார்வனன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பரமசிவன், ஃபாத்திமா ஃபெயிலியர். அடுத்தது 2வது வாரம் 13ஆம் தேதி 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. அதில் முக்கியமான ஒரு படம் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்கும் படைத்தலைவன். இந்த படத்தை அன்புங்கிற இயக்குனர் எடுத்திருக்காரு. விஜே கேம்பெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஆனாலும் 7.5 கோடிகள் வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜான ஒரு ஹிட்டை பதிவு செஞ்சிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் ஆன மற்ற 2 படங்களுமே சின்ன பட்ஜெட் படங்கள் தான். கட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம், ஹாலோ கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு படம். இந்த 2 படங்களுமே வந்ததே பலருக்கும் தெரியாது. அடுத்து 3வது வாரம் 20ஆம் தேதி 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. அதில் முதல் திரைப்படம் குபேரா. தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா லீட் ரோல் பண்ணியிருக்கும் இந்த படத்தை சேகர் கமுலா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நிறைய தெலுங்கு படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா சேகர் கமுலா பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் அமிகோ கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. விமர்சனங்கள் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. குறிப்பாக தனுஷ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பலரும் பாராட்டியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 130 கோடிகளுக்கும் அதிகமாக கலெக்ட் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதில் தமிழ்நாட்டில் வெறும் 20 கோடிகளை மட்டும்தான் இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகளில் எடுத்தாலும் தெலுங்கில் தான் இந்த படத்துக்கு அதிகமான ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபெயிலியரான கலெக்ஷன் தான். அடுத்து இந்த படத்தோட DNA, சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆனது. இதில் DNA படத்தை நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் படங்களை டைரக்ஷன் பண்ணவர் தான் இந்த டேரக்டர். அதர்வா மற்றும் நிமிஷா சஜயன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைச்சது. இது ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படம். ஓப்பனிங் பெருசாக இல்லை அப்படின்னாலும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலமாக ஸ்லோவாக பிக்கப் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் உலகம் முழுவதும் 9 கோடிகள் வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணதாக சொல்லப்படுது. இதை நம்ம ஸ்லீப்பர் ஹிட் கேட்டகரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெதுவாக பிக்கப் ஆகி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தை விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ்னு 2 பேர் இணைஞ்சு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வைபவ், அதுல்யா ரவி இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர். அடுத்து ஜூன் மாதத்தோட கடைசி வாரம் 27ஆம் தேதி 4 படங்கள் ரிலீஸ் ஆனது. மார்கன், லவ் மேரேஜ், குட் டே, திருக்குறள். இதில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிச்சிருக்கும் மார்கன் படத்தை லியோ ஜான்பால்ங்கிறவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. 20 படங்களுக்கு மேலே இவர் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுதான் இவருக்கு முதல் படம் டைரக்ஷனில். அட்டகத்தி, பீசா, எதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா உள்ளிட்ட படங்களுக்கு இவர் தான் எடிட்டர். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை தயாரித்ததும் விஜய் ஆண்டனி தான். விமர்சனங்களை பொறுத்தவரை பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் உலகம் முழுவதும் 14 கோடிகள் வரை கலெக்ஷன் பண்ணி இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் மட்டும் 3 கோடிகள் வரை இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. விஜய் ஆண்டனிக்கு பல படங்களுக்கு அப்புறமா ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. அடுத்தது
விக்ரம் பிரபு ஹீரோவாக நடிச்சிருக்கும் லவ் மேரேஜ். சண்முகப்பிரியன்கிற இயக்குனர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஒரு தெலுங்கு படத்துடைய கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து ஃப்ளாப்பு. ரொம்ப நாளாகவே ஒரு நல்ல வெற்றிக்காக விக்ரம் பிரபு காத்துக்கிட்டு இருக்காரு. அது இந்த படமாக இருக்கும்னு நினச்சேன், பட் இந்த படமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்தது குட் டே. என் அரவிந்தன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு அறிமுக இயக்குனர். 96 மற்றும் மெய்யழகன் படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர் தான் இந்த அரவிந்தன். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மிக்சடாக தான் விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப்பு. அடுத்தது திருக்குறள். திருவள்ளுவர் அவர்களுடைய வாழ்க்கை கதையை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது காமராஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுத்த ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள். இது ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. இந்த படம் ரிலீஸ் ஆனது பலருக்கும் தெரியல. இதுதான் ஜூனில் ரிலீஸ் ஆன படங்களுடைய வெற்றி தோல்வி நிலவரங்கள். பெரிய படங்கள் கை கொடுக்கல அப்படின்னாலும் சின்ன சின்ன படங்கள் வந்து விமர்சனங்கள் ரீதியாக கை கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் சேனல் தொடர்ந்து இயங்குறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. QR கோட் மற்றும் UPI ஐடியை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம்.